அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. ஹாஃபிது அலா ஸலவாத், நீங்கள் தொழுகையை சரியாக பேணிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஸ்ஸலாத்தில் உஸ்தா, மேலும் அஸர் தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா எடுத்து கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இதை தஃப்சீர் செய்யும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றார்கள், திக்ருல் காஸி பஅதல் ஆமிலித் தஅதீம். அல்லாஹு தஆலா ஒன்றை பொதுவாக கூறிவிட்டு அதற்கு பிறகு ஒன்றை அல்லாஹு தஆலா எடுத்து கூறுகிறார் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒருவனுக்கு அஸர் தொழுகை நஷ்டப்படுகிறதோ அவனுக்கு அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வங்களும் அவனுக்கு இல்லாததை போல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் முடிந்த அளவிற்கு அஸர் தொழுகையை நாம் தொழுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் நல்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.